ஆபரேஷன் சிந்தூர் செய்து முடித்தது விமானப்படையினுடைய வீரர்கள். அவர்களுடைய தியாகங்களும் அவருடைய கடின உழைப்பாலும் வந்தது. ஆனா அந்த ஆபரேஷன் சிந்தூரை நிப்பாட்டி வச்சது யாரு? ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தினார் என்பது மிக மிக கேவலமாக முடிந்திருக்கிறது. இதனால் பாஜகவிலே உள்கட்சி பிரச்சனை வந்திருக்கிறது. இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை காஷ்மீர் பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட முடியாமலும் யாரும் மத்தியஸ்தனம் செய்யாமலும் இருந்த நிலையிலே கடந்த 4 நாட்களிலே 3 முறை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தியதாக. இதற்கு வாய் திறக்க வக்கில்லாத மோடி தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். அதாவது இவர்களை பொறுத்த மட்டிலே இந்தியாவுடைய நிலையிலிருந்து மிகப்பெரிய அளவிலே இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில அண்ணன் நயினார் நாகேந்திரன் பாட்டு பாடுறதுல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அதனால அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கட்டும். இந்த 10 லட்சத்துல கூடிருச்சு 11 லட்சத்துல கூடிருச்சுங்கிறதுலாம் இந்த கதையெல்லாம் பல காலம் முடிஞ்ச கதை. பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாக இருக்கிறது பாஜக. எப்பொழுதுமே மிஸ்காலாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும்.